அவர்கள் புழு சாவாமலும், அங்கே அவர்களை அரிக்கக்கூடிய புழு சாகாமலும், அக்கினி அவியாமலும் இருக்கும். நல்ல கவனிங்க. அங்கே அவர்களை அரிக்கக்கூடிய புழு சாவாது, அங்கே அவர்களை அரிக்கக்கூடிய புழுவும் சாவாது, அவங்களை எரிக்கக்கூடிய அக்கினியும் அவியாம சுட்டு எரிச்சு காப்பி இதாக்கிறாது. அப்படி ஒரு நெருப்பு. நீங்க செத்து போன பிறகு எங்க போறீங்க? செத்து போனா உனக்கு அடுத்து என்ன, எந்த இடம் இருக்கு, இதை தீர்மானிக்கணும். கடந்த வாரமே இதை குறித்து ஒரு செய்தி சொன்னது. லாசர் பணக்காரன். லாசர் அபிரகாம் மடியில இருந்தான். அந்த பணக்காரன் எங்க கிடந்தான்? அந்த இதுல அக்கினி கடல்ல கிடக்குறான். அக்கினி கடல்ல கிடந்து நான் வெந்து போறேனே அப்படிங்கிறான். சுட்டி அக்கினி கடல்ல போட்டோன்னு எரிஞ்சு சாம்பலா போயிடணும். ஆனா அவன் அக்கினி கடல்ல கிடந்து என்ன செய்யறான்? அக்கினி கடல்ல கிடந்து ஐயோ அப்ப அவனுக்கு எரிக்குது, அவனை சுட்டு எரிக்குது. ஆனா அவன் என்ன செய்யல? கட்டையா தீஞ்சு போல, என்ன இல்ல, கரியை போகல. அக்கினி கடல், அவியம் அக்கினி. அந்த அபியா அக்கினி, அந்த அக்கினிக்குள்ள போடப்பட போறதுதான் யாருன்னா பதர். கர்த்தர் சொல்ற காரியங்களை கேட்காம, கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரியமா இருக்காம, கர்த்தர் ராஜ்யத்துல வந்து சேர வேண்டிய நேரத்துல சேராம, கர்த்தர் சொன்னதை கேட்காம வரும்போது அதான் பாக்குறேன். இதை நல்ல நான் பிளான். நானுக்கு கொஞ்சம் ஒரு காலையில் ஓடிச்சு. என்னன்னா அக்கினி சமுத்திரம் அப்படின்னு போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்படும். பாத்தீங்களா? அக்கினியும் கந்தகமுமான அக்கினி கடல்ங்க. அது அங்கு தள்ளப்படுவீங்க. 14வது வசனம் படிக்கலாம். அதுல அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். எல்லாருக்கும் மரணம் இப்ப உண்டு. இரண்டாம் மரணம் வராதபடி, அதாவது அக்கினி கடலில, அக்கினி சமுத்திரத்துல நாம் போட்டு விடப்பட நம்மளை போட்டக்கூடாது. அக்கினி கடல் எப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பயங்கரமானதா இருக்கும். சுடுகாட்டுல எரிக்கிறவன் செத்து போன சரீரத்தை எரிப்பாங்க. அந்த சரீரத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. செத்து போன சரீரத்துக்கு சூடும் தெரியாது, உஷ்ணம் தெரியாது, ஒண்ணு முடிஞ்சு போயிடும். ஆனா அக்கினி கடல்ல போடுறது அந்த எரிக்கும் போது எல்லாம் தெரியும். இப்ப அக்கினி கடல் அப்படின்னா நீங்க நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல கடல் தான் பரப்பளவு தான் பெருசு. அந்த அக்கினி கடல்ல பதர் விழும், கீழ்ப்படியாதவன் விழுவான், துன்மார்க்க விழுவான், வசனம் கேட்காத விழுவான், கர்த்தரை எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுகிறவன் அதுல விழுவான். அக்கினி கடல். ஏன் அப்படிங்கிறது? பெருங்கூட்டம். உலகம் தோன்றினது முதல், மனுஷன் தோன்றினது முதல், இந்த உலகம் முடியும் வர, நியாய தீர்ப்பு வர, உலகத்துல வாழ்ந்து பிறந்து மரிச்சவங்கள பெருங்கூட்டம் சமுத்திரத்துல விழும். நரகத்துக்கு நீங்க போய் விழுந்து விட கூடாது. அப்ப நரகத்து ஏன்னா அக்கினி கடல் சமுத்திரம். உலகத்துல எப்படி சமுத்திரம் இருக்குதோ அதுபோல அக்கினி கடல் என்கக்கூடிய நரகம் இருக்குது. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாக பாதகம் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். எனக்கு விரோதமாக பாதகம் செய்ய கிளர்ச்சி பண்ணனவே, என்னுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் கிளர்ச்சி பண்ணணும். அதுதான் அந்த பொதுமொழி அப்படி இருக்கும். எனக்கு விரோதமாய் கிளர்ச்சி பண்ணினவர்கள் இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஞானஸ்நானம் எடுக்க ஒருத்தங்க எல்லாம் விசுவாசம் வருவாங்க, இன்னொருத்தர் சொல்லுவாங்க எடுக்காத, எடுத்த இந்த சலுகை கிடைக்காது. ஆமா, அது கிடைக்காது. சொல்றவங்களும் நரகத்துக்கு போயிருவாங்க, கேட்கிறவங்களும் போயிருவாங்க. புதுமொழி போசனம். அவர்கள் புறப்பட்டு சென்று என்னை எதிர்த்து கிளர்ச்சி செய்தோரை
எனக்கு எதிர்த்து கிளர்ச்சி செய்தோரின் பிணங்களை காண்பார்கள். அவர்களை அரிக்கும் புழு சாங்குவதில்லை. அவர்களை எரிக்கும் நெருப்பு அணைந்து போவதில்லை. மானிடர் யாவருக்கும் அவர்கள் அருவருப்பா இருப்பார்கள். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த உலகத்துல மறிக்கும் போது பெரிய மதிப்பு அடக்கம் பண்ணுவாங்க, நிறைய பூமாலை போடுவாங்க, நிறைய பேர் மலர் வளைய வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எதிராய் கிளர்ச்சி செய்தவர்கள் அவங்க எங்க இருப்பாங்க? அவனை அவிக்கக்கூடிய நெருப்பு, அவியாத நெருப்பு. அவனை அரிக்கக்கூடிய புழு சாகாது. இன்னைக்கு இது அதாவது எரிமலைகள் வெடிக்கிறது இல்ல, இந்த எரிமலைகள் வெடிச்சு வருது, அதுல லாமா அப்படிங்கக்கூடியதெல்லாம் வெளியே வரும்போது அதுல புழு இருக்குங்க. அந்த புழு எங்க இருந்து வருது? அந்த லாமா எரிமலைங்கிறது எங்க இருக்கு? அதான் நரகம். அப்பப்ப சில ஊர்கள்ல என்ன ஆகுதுன்னா, இந்த எரிமலை வெடிக்குது. காரணம் மனுஷன் தெரிஞ்சுக்கணும், இந்த எரிமலை தான் அங்க நரகம் கீழே இருக்கு, பாதாளத்துல. அதுல இருக்கிற அந்த நெருப்புக்குள்ள இருக்கக்கூடிய புழு இருக்கு. அந்த புழு சாகல. அந்த புழு மனுஷனை அரிக்கும். கர்த்தருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்களை அரிக்கும். கர்த்தரை விசுவாசிக்காதவர்களை அரிக்கும். கர்த்தருடைய வசனத்தை கேட்க மனம் இல்லாமல் ஓடினவர்களை அரிக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வராம உலகத்தை ஓடி திரிந்தவர்கள் அது அரிக்கும். அது சாகாது. எப்படி? நான் ஒரு இதுல படிச்சேன், கொலம்பியால 5 பிள்ளைகள் ஒரு யூத் மீட்டிங்ல ரட்சிக்கப்பட்டவர்கள். 5 பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, யூத் மீட்டிங்ல ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாரம் ஆராதனை இந்த நாட்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தனியா போய் ஆராதிக்கணும். அவங்க சர்ச்சில் ஆராதனை முடிஞ்சோ அதுக்கு பின்னாடி அவர்கள் போய் ஒரு தூரமான ஒரு பொதுவாக ஒரு இடத்துல தனியா ஒரு பெரிய இடத்தை தேர்வு செய்து வாரம் அப்படி போய் அவங்க கூடி ஆராதிக்கிறாங்க. அப்படி ஒரு இடத்தை தேர்வு செய்து ஆராதிக்கும் போது ஒரு இடத்துல போய் இருந்து ஆராதிக்கும் போது பாருங்க, திடீரென்று அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டானது. வெளிச்சம் பயங்கரமா, அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி இருக்கிற அந்த நேரத்தில் அவங்க மத்தியில ஒரு என்ன நடக்குன்னா, ஒரு அந்த பூமியிலிருந்து மேல வந்து ஒரு பாறை போல வந்து நிற்கும். அந்த பாறையில அவங்க ஏறிக்கிட செய்தி வருது. அந்த வெளிச்சத்துல நிக்கிறது யாருன்னா கர்த்தர். வெளிச்சத்தில் நிக்கிறது யாரு? கர்த்தர். பிள்ளைகளே, பாறையில ஏறிக்கிடுங்க. ஏறினாங்க. பாறையில் ஏறணும். அடுத்த நிமிஷத்துல சட்டிதியா அந்த பூமி அப்படி விதறினோடனே பாறை வேகமா கீழே போகுது. எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமா போகுது பாருங்க. கீழே அடுப்பாதனத்துல. இவ்வளவுதான் கிடையாது, பிளைட்ல போகல, ராக்கெட்ல போகல. இது ஒரு பாறை மேல உட்கார்ந்து அவங்க போய்கிட்டு இருக்காங்க. கீழே போய் விழுந்தோடனே அந்த பிள்ளைகள் 5 பேர்ல ஒருத்தர் எழுதுறாங்க. அந்த எழுதுங்க, நான் தப்பி தவறி கீழே போய் வேற கொண்டு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டோம். ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டோம். கீழே போய் விழுந்தாங்க. அலறல் சத்தங்க. நரகத்துக்குள்ள நீங்க விழுந்துடக்கூடாது. அந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்க விழுந்துடக்கூடாது. அங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே போவதை காட்டிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசி. ஊனமுடையவனா ஜீவனுக்குள், அதான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசி. பரலோக ராஜ்யம் சொந்தமாக்கணும். ஆனா நீ 2 கையோட நல்லா நம்ம கையோட நீ எங்க போயிடக்கூடாது. 2 கை நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நரகத்துல போய் விழுந்துடாத. அக்கினி கடல்ல அவியா நெருப்பு. அங்க வாசிக்கல. அடுத்தது, அங்கே அவர்கள் புழு சாகாமல், அதான் அவர்களை அரிக்கிற புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்களை எரிக்கிற அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்க கையிலே இருக்கு. கை, இந்த கையில லஞ்சம் வாங்காத, ஒட்ட லெட்டர் எழுதாத,
நிறைய பேர் மொட்டை லெட்டர் எழுதுவான். ஊருக்குள்ள எந்த அவனுக்கு இவனுக்குன்னு மொட்டை லெட்டர் எழுதுவான், அந்த கையில தான் எழுதுவான். எத்தனையோ குடும்பத்துல மொட்டை லெட்டர் எழுதி பெரிய கொலை நடந்திருக்கு. கைக்கூலி வாங்கிட்டு தவறானதை ஜட்ஜ்மெண்ட் பண்றான், எழுதுறான். உன் கை 2 கையோட நீ நரகம் அக்கினி கடல்ல போயிருவ. அதான் சொல்றாரு, இந்த கைக்கூலி வாங்குறவன், லஞ்சம் வாங்குறவன் உன் கையிடல். இந்த கையால என்ன கெட்ட வேலை எல்லாம் செய்யற, அப்படி செய்வான். அந்த கையை வெட்டி தூர போட. அப்படிங்க ஒத்த கையோட இந்த வலது தான் உனக்கு கெட்ட வேலையை செய்து எப்படின்னா தப்பு பண்ணும். வெட்டு. சரியாத உன் கால் இடரலா இருந்த உன் கால் போகக்கூட அடுத்து போகாதன்னு சொல்லுது வசனம், சொல்லுது. வேசியோட போகாத, வச்சாரிக்கார வீட்டுக்கு போகாத, கேளிக்கை குடிகார இடத்துக்குள்ளோட சேராத, துன்மார்க்கனோடு சேராத, பாவிகளோட நடக்காத, பாவிகள் வழியில செல்லாத, பரியாசம் கூட்டத்தில் போய் அமராத, வீட்டுல உட்காரு, தரித்தரு, போகாதாங்க. உன் காலு தானே போகுது. காலை அடிச்சு உடைச்சி பேசாம இந்த காலு தானே ஒரு நாள் சொல்லணும், இந்த காலு தானே என்னை இழுத்துட்டு போகுது அப்படின்னு ஒரு கட்டை எடுத்து அடிச்சிடணும், புத்தி வரட்டும். அப்படியாவது வசனம். ஏன்னா இந்த 2 காலோட ஓடி ஓடி பாவம் செய்து, காலு பலம் இருக்கு, உடம்பு பலம் இருக்கும்போது ஓடி பாவம் செய்யலாம் மனுஷன். நினைச்ச சமீபத்தில் ஒருத்தர் மனம் மாறாத வீட்டுக்கார, அந்த அம்மா கஷ்டப்படுது. நான் சொன்னேன், அம்மா கொஞ்ச நாள் விட்டுருமா, கொஞ்சம் ஓடி எடுத்து அவன் பலமெல்லாம் இழந்து ஒரு நாள் வருவான், ஆனால் அன்னைக்கு நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு. அப்படித்தானே சில ஆளு உடல்ல பலம் இருக்கும் போது ஓடுவான், வீட்டுக்காரியை விட்டுட்டு அங்க இங்க காடு மேடு இந்த வெள்ளாடு மேஞ்ச மாதிரி ஓடுவான். கடைசியில் வந்து நிற்பான். ஆனா அது கூட அவன் வீட்டம்மா ஏற்றுக்கணும், நான் பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது, அக்கினி கடலில் போடப்படுவேன். அந்த மத்தேயுல 5ஆம் அதிகாரம் 28 படி, நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்து. நீ பார்வையே சரியில்லைன்னா நீ அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு பெண்ணை நீ பார்க்கிறது தப்பா பார்த்தனாலே உனக்கு விபச்சாரம். அதுக்கு சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம், உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிஞ்சு போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை காட்டிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். நல்ல கண்ணு தெளிவா ஏசப்பா சொல்லியிருக்காரு. கண் இச்சையோடு பார்க்கும்னா அந்த கண்ணை பிடிங்கிரு, அந்த கண்ணை பிடிங்கி ஏறிடுரு. ஏன்னா 2 கண்ணோடு நீ எங்க போய் விழுவ? நரகத்துல விழுவ. இப்ப வந்துட்டு நரகத்துல விழுத. அப்ப நரகத்தை குறித்து அந்த 5 பிள்ளைங்க உள்ள விழுந்துட்டாங்க. எங்க? பாறையில சடுதியாய் கீழே விழுந்தா. அங்க போய் போனா அங்க உள்ள போன இருட்டு, கடுமையான இருட்டுங்க. அங்க பயங்கரமான இருட்டு ஒரு பக்கம், அடுத்தது அலறல் சத்தம். ஐயோ கெட்ட வார்த்தை பேசுறான், பயங்கரமான சத்தம் கேட்கு, அலறல் சத்தம். அலறல் சத்தத்தை கேட்ட உடனே இது என்னடா இங்க எங்க வந்துட்டோம் அப்படின்னு அடுத்து பார்த்தா துர்நாற்றம். மூக்க பிடிக்கும் துர்நாற்றம், நிக்க முடியல, கொடிய உஷ்ணம், பயங்கரமான உஷ்ணம், துர்நாற்றம், அலறல் சத்தம், கடும் இருட்டு. இப்படிப்பட்ட இடத்துல அதுதான் நரகம். அங்கே போய் விழுகிறான். நரகம் தெளிவா சொல்லு, கண்ணி இடரல் ஆனா 2 கண்ணோட நீ எங்க போய் விழுவ? நரகத்துல. அப்ப அந்த நரகத்துல விழுந்த உடனே அங்க பாருங்க இருட்டுக்குள்ள அப்படியே தடுமாறான சத்தம், அங்க கொடூரமான சத்தம், அலறுதான், ஊழையிடுதான். கொலகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் பேசித்தன் ஆவியோட அலைஞ்சவா எல்லாம் அங்கதான் கிடக்குது. பொல்லாதவங்கள அங்க கிடக்குறா, கண்மூடித்தனமான செயல்பட்டவங்களாக கிடக்குறா. உடனே கர்த்தர் இப்போ அங்க வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு?
இந்த பிள்ளைகளுக்காக அங்க வந்து நீ கேட்டு சட்டம் வெளிச்சம் 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 உண்டானது. வெளிச்சம் வந்து பார்த்தா அங்க அக்கினிக்குள்ள கிடக்குறான், இங்க புழு அரிக்கிறதுக்குள்ள கிடக்குறான். பெரிய கொதிக்கிற வெண்ணி கொதிக்கிற பெரிய பெரிய கொப்பரையில கொதிக்கிறதுல ஒரு கூட்டம் கிடக்குது. விதவிதமான அக்கினி சமுத்திரம் ஒண்ணு இங்க இப்படி விதமாக நேரம் கண்டவங்க போய் பார்த்தவங்க. அதை பைபிள் படி அவர்கள் போய் கண்டார்கள் கிளர்ச்சி செய்தவர்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு சொல்ல வரேன். இந்த பிள்ளைங்க சொல்லுது, அதெல்லாம் ஒரு பிள்ளை சொல்லுது, தப்பி தவறி கூட நான் வழிக்கு அங்க போய் விழுந்துடக்கூடாது. ஏன்னா அங்க ஒரு 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 சகோதரிய அவன் நிர்வாணம் மறக்க அந்த முடியெல்லாம் போட்டு மேல போட்டு இருக்கிறான். அவளுக்கு பாருங்க ஒரு பேர் சொன்ன செலினா அப்படின்னு அமெரிக்கால ஒரு பெரிய பாடகியா. அவ பாடி பெரிய மதிப்பா பயங்கரமான பணம் பயங்கரமான இருக்கா. திடீர்னு இறந்து போறா. நேர நரகத்துல சிலர்லாம் இறந்து போன உடனே நரகம் போயிடுவாங்க, உடனே போயிடுவாங்க. ஏன்னா அந்த உலகத்துல செய்தது அப்படி. அவ்வியா நெருப்பு, அதாவது இப்ப அரிக்கிற புழு. அந்த அந்த ஸ்ரீலங்காவில் அரிக்குது புழு. இந்த புழு கண்ணத்தை லட்சம் எடுத்தா அப்படி கோர்வு விழுது. உடனே அந்த புழு இப்படி அடுத்த அடுத்த இடத்துல இருந்து அரிக்குது. உடம்புலாம் புழு. உலகத்துல அழகானவன் நல்ல நல்ல அழகா இந்த பாட்டு பாடி பயங்கர ஒரு கூட்டம், பெரிய ரசிகர் கூட்டத்துல சம்பாத்தியம் பண்ண கிடக்குறாங்க. இன்றைக்கு வரக்கூடிய எக்கால செய்தியை கேட்டு மனம் திரும்பாதவங்க அன்றைக்கு நரகத்துல விழுந்துட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. ஊழியக்காரங்க சொல்றா மனம் திரும்புன்னு சொல்றாங்க, தேவன் வரப்போகிறான்னு சொல்றாங்க, நியாய திரும்பி சமீபமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா மனம் திரும்பணும். என்ன பார்க்க வந்துட்டு அந்த செய்தி அவ்வளவுதான். நான் மனம் திரும்பிடணும், இனி லேட் ஆக கூடாது. நான் செய்ய வேண்டிய நீதியானதை செய்யணும், தாமதிக்க கூடாது. ஒரு சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பேர் என்ன பேருன்னு கேள்வி. அப்பதான் பேரு இவ என்ன பேருன்னு கேட்காங்க. ஒரு கூட ஒரு பொண்ணுக்கு என்ன பேரு? செலினா. பேர் என்னது? செலினா. அழகான பேரு, அழகானவ, உலகத்துல மதிப்பானவ, பிரபலமானவ. செத்து போன உடனே பூ அரிக்குது, கீழே நெருப்பு. அந்த இடத்த பார்த்து அழுவத பயங்கரமா இருக்கு. அதான் சொல்றேன், நான் தப்பித்தவரை கூட அங்க போய் விழுந்துட நான் நல்லா பிடிச்சிங்க. என் கூட இருக்கவங்க கையை நல்ல அந்த ஆண்டவர் கையை பிடிச்சுட்டாங்க. கூட இருக்கவங்க ஆண்டவர் கையை பிடிச்சுட்டேன், கையை பிடிச்சாங்க. எவ்வளவு பாக்கியமானது. கீழே விழுந்துட கூடாது, அதுக்குள்ள விழுந்துட கூடாது. அவங்க அதை விட்டு மூவ் பண்ணும் போது, அவங்களை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது அவன் சொல்ல சொல்லினா, ஏய் நீ நாட்டுக்கு நீ போனவல்ல, அங்க போய் சொல்லி என் பாட்ட பாடாதே. ஏன்னா அங்க பாட பாட என்னை இன்னும் நெருப்பு எரிக்குது, புழு கடிக்குது. நரகத்துல கொடூரம். அங்க எவ்வளவு எவ்வளவு அவன் மேன்மையா இருந்தாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு விரோதமா கிளர்ச்சி பண்ணினானோ, மனம் திரும்பாம செத்து போயிட்டானோ, நரகத்துல அவன் அனுபவிக்கிற தண்டனை என்னன்னே சொல்ல முடியும். கொடூரமா இருக்கு. அது நித்தியமா இருக்கு. ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 1000 வருஷம் இல்ல, பல வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. தெரியாம பரலோகம்னா என்ன, நரகம்னா என்ன. இப்ப நரகத்தை தான் சொல்றேன். நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்ப அதுக்கு போகலன்னு என்னது? நான் என்ன கூட பூமியில வாழ்ந்த நாட்களை செய்த பாவங்களை அறிக்கையிடணும். சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மீறுதல் இன்னைக்கு அதான் கிளர்ச்சி செய்யறதும் மீறுதல் தான். அந்த மீறுதல் அந்த உலகத்துல மீறிட்டான், ஏதோ தப்பு பண்ணிட்டான், பெரிய காரியம் தான், கொலை வேண்டாம், மன்னிக்கப்படணும். அவன் மீறுதல், அவன் பாவம் மூடப்படணும். அதுக்குதான் என்னன்னா பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடணும். பாவங்களை அறிக்கையிடுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். என்ன ஒரு பாவம் இல்லை, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணல. யோவான் எழுதிய முதல் நிருபம் அந்த 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும்
அநியாயத்தையும் நீக்கி எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமாயிருக்கிறார். வசனம் 8 வாசிக்கலாம். நமக்கு பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நான் ஒரு பெரிய பாவம் செய்யல, நான் பாவம் செய்யல அப்படின்னு நினைச்சோம்னா என்னை வஞ்சிக்கிறோம். நான் எங்க பாவத்தை அறிக்கையிடாம செத்து பண்ண நரகம், அக்கினி கடல்ல விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பிரியமானவர்களே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாரும் நீங்க அக்கினி கடல்ல விழுந்து விடக் கூடாது. உங்களை சொல்லிட்டு எடுத்து முடிக்கிறேன். நரகங்கிறது ஒரு சாதாரண உங்களுக்கு சொல்ல முடியாது. நரகம் அங்க நீ போயிடவே கூடாது. தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய சிட்டிகள்ல பெரிய மாற்றுவடி இருக்கும். பெரிய மாற்றுவடி என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல செத்து போனவங்களை வைத்து இருக்கிற மாற்று. இப்போ நல்லா இப்போ டீசெண்டாக இப்போ நல்லா எல்லாமே இந்த அதுக்கெல்லாம் ஏசி இதெல்லாம் வச்சு கரெக்டாக எல்லாம் இருக்குது. எல்லாம் இப்போ ஃப்ரீசர்லாம் வச்சுக்கிறதுக்குள்ள உள்ள வச்சுருவாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஒரு பெரிய விபத்து நடக்கு, நிறைய பேர் செத்து போயிட்டா, கொண்டு போன உடனே எல்லாம் தனித்தனியாக வைக்க மாட்டான். கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், மொத்தமாக இணைஞ்சுவான், பெரிய இதில் போட்டு தனியாக ஆள் அடையாளம் கண்டுபிடிக்கணும்ல. அதே மாதிரி ஒரு விபத்துல நிறைய பேர் மொத்தமா இறக்குறான். அந்த விபத்துல இறக்குற நபர் இல்ல அப்படிப்பட்ட இடத்துல போய் உங்களையும் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, நீ செத்து போயிட்டுன்னு போட்டாங்க. கையை காலை கட்டி செத்தாச்சுன்னு போட்டாச்சு. இப்போ நிறைய பிரேதம் கிடைக்கும். பிரேதத்தை யாரும் மதிப்பாங்களா? அது அங்க இருக்கிற மதிக்கவே மாட்டான். நீங்க மதிப்பீங்க, நம்ம சொந்தம், நம்ம அப்பா தான், நம்ம சொந்த உறவுன்னு. ஆனா அங்க இருக்கவன், வேலை பார்க்கிறவன், அந்த அதெல்லாம் பண்ணுவான, போதுமானவங்க கூட ஹெல்ப்பரா, அவன் மதிப்பானா? சும்மா கால கையில் எழுது போடும். என்ன செய்யறாங்க, நிறைய பிரயோகம் கிடையாது. அங்க உங்களை கெட்டி போட்டாச்சு, கண்ணை கட்டல, கைய காலம் கட்டி கட்டுன மாதிரி தான். நீங்க அசைய முடியாது. என்ன, உங்க உடல் எல்லாமே அடிச்சு உடனே ஒன்று செத்த கண்டிஷன் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு ஜீவன் லேச வருது. கண்ணை திறந்து பார்த்தா இங்க கொடூரமா ஒண்ணு கிடக்கு. வலது சைடு கிடக்கு. எப்படி கிடக்கு? மண்டை உடஞ்சி செதஞ்சு கண்ணு எல்லாம் பிடிச்சு கொடூரமா ஒண்ணு கிடக்கு. அந்த கை உங்க மேல எப்படி கிடக்கு? என்ன செய்வீங்க? இடது சைடு பார்த்தா அங்க ஒண்ணு கிடக்கு. அடிச்சு அடிச்சு உடம்பு பொம்பளையால இருக்கு. அது கூட மகன் மூட்டிலாம் கிடக்கு. அப்படி உரிமை கொடூரமா கிடக்கு. அது கால் உங்க மேல வந்து கிடக்கு. இப்படி கிடக்கும் பிரேத இதுல அப்படி ஒரு இடத்துல நீ மாட்டினா எப்படி இருக்கும்? இதே போலதாங்க நரகத்துல உன்னை மேல கீழே செத்து போனவன் கொடூரமான எல்லாம் கிடப்பா. அங்க போய் விடுக்கிறாத அக்கினி சும்மா கிடையாது. யாரத்தான வாங்க, ஏசப்பாட்ட மனம் திரும்புங்க, ஏசப்பாவை ஏத்துக்கிடுங்கிறது. இதை செஞ்சா நீங்களுக்கு அக்கினி கடல் இல்லைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை வாசிச்சு அந்த அக்கினி கடல் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி முடிக்கிறேன். அந்த 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 20:11. வெள்ளை சிங்காசனத்துல கர்த்தர் இருக்கும்போது பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இனம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டன. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்கள் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் நல்ல கவனிங்க, அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ
அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். தள்ளப்படுகிறான். மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறுகிறது. தேவ செய்தியாளர் திதீம் பீட்டர் பால் அவர்கள். சியோன் ஜெபக்கூடாரம். தொடர்புக்கு 9924466553 மற்றும் 908005899923.